வணக்கம் நேர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது ராதிகாவின் கண்ணீர் சிறுகதை. எழுதியவர் என் சந்திரசேகரன். கதைக்குள்ள போலாமா? பள்ளி அட்டென்ஷனில் நின்றது. கொடியேற்றி வணக்கம் தெரிவித்ததும் பரிசளிப்பு விழா தொடங்கியது. ராதிகாவின் கண்கள் மீண்டும் மீண்டும் வாசலையே நோக்கி சென்று மீள முடியாமல் தவித்த பார்வையை கண்ணீர் திரையிட்டு தடுத்தன. அம்மாவும் வரவில்லை, அப்பாவையும் காணும். பரிசு வாங்குவது ராதிகாவுக்கு புதியதல்ல என்றாலும் பரிசு வாங்கும் நேரம் தாய் தந்தையுடன் விழாவில் உட்காரும் மகிழ்ச்சியே தனி. இதுவரையிலும் அம்மா அப்பா இந்த பரிசளிப்பு விழாவுக்கு வர தவறினதே கிடையாது. இன்று பரிசளிக்கவென்று வந்திருந்த ஜில்லா போலீஸ் தலைமை அதிகாரி கொடியேற்றிவிட்டு கம்பீரமாக ஒரு சல்யூட் செய்துவிட்டு மேடைக்கு திரும்பினார். ராதிகா, ஒரு பரிசு வாங்கினதும் திரும்ப வந்து உக்காந்துடாத, நிறைய பரிசு உனக்காக காத்திருக்குமா, டிஐஜியே அசந்துட போறாரு பாரு என்று கிளாஸ் டீச்சர் ராதிகாவிடம் செல்லமாக தட்டி சென்ற போது அவளுக்கு படபடப்பு அதிகம்தான் ஆனது. பரிசு வழங்கின போலீஸ் டிஐஜி கிளாஸ் டீச்சர் சொன்ன மாதிரியே அசந்துதான் போய்விட்டார். படிப்புக்கு பரிசு, பாட்டுக்கு பரிசு, விளையாட்டுக்கு பரிசு, சமூக பணிக்கு பரிசு என்று ராதிகாவின் பரிசு குவியல் அதிகரித்து கொண்டே போனது. அவர் இனி வரும் வருடங்களில் ராதிகாவுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு தனித்தனியாக போட்டி நடத்தினால்தான் மற்றவர்களுக்கும் பரிசு கிடைக்கும் போல தெரிகிறது என்று ஜோக் அடித்தார். ஆனால் அம்மா அப்பா, ராதிகாவுக்கு கிடைத்த அத்தனை பரிசுகள் அளித்த மகிழ்ச்சியை அவளுடைய அம்மா அப்பா வராதது அடியோடு அழித்து விட்டது. வந்தால் என்னவாம்? பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் பாராட்டி விட்டு சென்றனர். ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக வந்து கன்னத்தில் தட்டி பாராட்டினார்கள். ஆனால் இவையெல்லாம் ராதிகாவின் மனதுக்கு ஒத்தடம் கொடுக்க பயன்படவில்லை. வீட்டிற்குள் பரிசுகளுடன் நுழைந்த போது பாட்டி பேப்பர் படித்துக் கொண்டிருந்தாள். ராதுகுட்டி, எத்தனை பிரைஸா? போன வருஷம் விட அதிகமா இருக்கே என்று பெருமைப்பட்டாள். ராதிகாவின் கண்ணில் அணை கட்டி நின்ற நீர் உடைத்து கொண்டு கன்னத்தில் வழிந்ததை கண்டு ஏன் அழற என்று தலையை கோதிவிட்டாள். வழக்கமா நான் பிரைஸ் வாங்கும் போதெல்லாம் அம்மா அப்பா வந்திருக்காங்களா இல்லையா? பாட்டிக்கு அழுகின் காரணம் புரிந்துவிட்டது. உங்க அப்பாவுக்கு எத்தனையோ வேலை இருக்குமா, இன்னைக்கு கூட பாரு, வேலை விஷயமா வெளியில போனவன் இன்னும் வரல. உங்க அம்மா பானுவை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கா. ராதிகாவின் பிஞ்சு மனசு சமாதானம் அடையவில்லை. படுக்கையில் கிடந்து அழுதவள் ஏதோ சத்தம் கேட்டு விழித்தாள். அப்பாவும் அம்மாவும் தான். ராதிகாவின் பரிசு பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏங்க, நம்ம ராதிகாவோட பிரைஸ் விழாக்கு போகாததுனால அவளுக்கு ரொம்ப வருத்தமா, உங்க அம்மா சொன்னாங்க. ஏன், நமக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? ஆமா, ஆனா இதோ பாரு கமலா, ராதிகா பிரைஸ் வாங்குறது நமக்கு சந்தோஷம்தான். ஆனா போன வருஷம் பானு இந்த மாதிரி படுத்த படுக்கையா இல்லையே. முன்னெல்லாம் பானுவும் ராதுவும் சேர்ந்து பரிசுகள் பெற்று வருவாங்க, நமக்கு சந்தோஷமா இருந்தது. இப்போ துக்கம் தொண்டையை அடிக்க போலியோவில் தாக்குண்டு விழுந்து கிடந்த பானுவை ஜாடை காட்டினார் கைலாசம். அது சரிங்க, அதுக்காக ராது பிரைஸ் வாங்கக்கூடாதுன்னு சட்டமா என்று யதார்த்தமாய் கேட்டாள் கமலா. அப்படி இல்லை கமலா, ராது பிரைஸ் வாங்குவத நாம ரொம்பவும் கொண்டாடினா பானுவுக்கு உடல்நிலையோட சேர்த்து மனசும் பாதிக்கும். நம்மால வாங்க முடியல என்று ஒரு ஆதங்கம் பொறாமையா மாறும். அக்கா தங்கைக்குள்ள மன அளவுல வெறுப்பு ஏற்படலாம். அதனாலதான் இன்னைக்கு ராதிகாவோட விழாவுக்கு நாம யாரும் போக வேண்டான்னு தீர்மானம் பண்ணினேன். ராதிகாவை தனியா கூப்பிட்டு பாராட்டினா அவளுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். பானுவும் அதை சாதாரணமா தான் எடுத்துப்பா. போக போக அவளும் புரிஞ்சுப்பா என்று கண்களை துடைத்து கொண்டார். அம்மா அப்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஏன் சுயநலத்துக்காக தங்கையுடைய கஷ்டத்தை நான் நினைக்க கூட இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ எனக்கு எல்லாம் புரியுது என்று சொல்லிக்கொண்டு நிறைவுடன் திரும்பி படுத்தாள் ராதிகா. இத்துடன் ராதிகாவின் கண்ணீர் கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.